10 மாசத்துக்கும் நீங்க பே பண்ணிட்டு வருவீங்க. இந்த 10 மாசத்துல எப்பயாச்சும் ஒரு தடவை கோல்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களுடைய கோல்டோட விலை இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இன்னைக்குள்ள பிரைஸ் தான் நீங்க கட்டிட்டே வருவீங்க. 10 மாசம் ஏறக்குறைய ஒரு 390 வெள்ளி வரும். ஓகே, 390 வெள்ளி நீங்க மந்த்லி கட்டிட்டு வருவீங்க. ஸோ 10வது மாசம் உங்களுடைய கோல்ட் உங்களுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ 20 கிராமுக்கு கீழே உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. இன்சூரன்ஸ் செக்யூரிட்டியோட 20 கிராமுக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய நீங்க உங்க நியரஸ்ட் பிரான்ச் பப்ளிக்கோட பிரான்ச்ல போயிட்டு கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்படிதாங்க இதோட ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி 3 வழியில. தேங்க்யூ பிரதர். ஹாய் பிரதர், வணக்கம். ஸோ அதுதான் ஒரு டீலர் தான் பாருங்க. பப்ளிக்கோல நம்ம இப்படி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் எதுக்காக செய்யறாங்க? அவங்களுக்கு தெரியுது நம்மளோட பப்ளிக் கோல்ட்ல எவ்வளவு நன்மை இருக்கு. நம்ம இந்த மாதிரி கோல்டு சேமிப்பு பண்ணறதுனால இந்தியன் சேமிப்பு பண்றது குறைவு. வணக்கம் சார். ஸோ இந்தியன்ஸ் குறைவு. ஸோ என்னத்துக்கு இவங்க எல்லாம் போராடுறோம், நாங்கெல்லாம் என்னத்துக்கு சொல்றோம்? ஸோ இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இதில் காசை போட்டால் உங்களுக்கு கோல் கிடைக்குது. நீங்கள் உங்க ஃபியூச்சர் நம்ம தான் சேவிங் பண்ண முடியலன்னா இது உங்க அம்மா அப்பாக்கா இல்லை உங்க பிள்ளைகளுக்கா செய்யுங்க. இதுதாங்க எங்களோட இது. ஸோ நம்ம அவங்களுக்காச்சும் இருக்கிற வரைக்கும் நம்ம செஞ்சுதானே ஆகணும். அதுதான் நான் சொல்றோம். அவங்களுக்காச்சும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இப்போ தீபாவளி வருது, ஏதாச்சும் ஒன்று வாங்கி அவங்களுக்கு கொடுங்க. ஓகேங்க, மனசு சந்தோஷமா இருக்கும். நம்ம நார்மலா வருஷம் செய்யறதுதான் பட்டாசு வாங்குறது, பிஸ்கட் சேர்க்குறதுன்னு இந்த செலவு எல்லாம் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுல ஒரு சர்டன் அமௌண்ட் செலவு பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் கோல்டா வாங்கி சேமிப்பு பண்ணி வச்சுட்டீங்கன்னாக்கா நீங்க அடுத்தது செலவு பண்ணாலும் உங்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங்கா இருக்காது. ஐயோ எல்லா காசையும் நம்ம முடிச்சிட்டோமே அப்படின்னு அது எப்படியும் நம்மளுக்கு தோணும். நம்ம ஒரு சர்டன் அமௌண்ட் ஓகே தீபாவளிக்குன்னு செலவுக்குன்னு ஒரு சர்டன் அமௌண்ட் யோசிச்சு வச்சிருந்தா கூடயும் அந்த செலவு அதை தாண்டிடும். ஸோ அந்த சமயத்துல நம்ம மைண்ட்ல ஐயோ எல்லா காசையும் நம்ம முடிச்சிட்டோமே அப்படின்னு ஒரு சர்டன் டைம்ல நீங்க யோசிப்பீங்க. ஸோ அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னாக்கா அதுக்கு முன்னிக்கு ஒரு 100 200 ஓகே ஒரு சர்டன் அமௌண்ட் கோல்டா நீங்க மாத்தி வச்சிருங்க. அப்படி மாத்தி வச்சா ஏன் அந்த காசை பேங்க்லயே வச்சிருங்க அப்படின்னு ஏன் நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னா, ஏன்னா அது நடக்காது. நீங்க பேங்க்லயே வச்சிருந்தீங்கன்னாக்கா என்ன ஆகும்னா நம்ம திடீர்னு ஓகே தீபாவளிக்கு எல்லா பொருளும் வாங்கும் போது சட்டுனா ஓகே காசு பத்தல